ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹு தாலா நம்மையெல்லாம் மூமினாக முஸ்லிமாக பிறக்கச் செய்து அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் நம் மீது போட்ட பிச்சையின் காரணமாக நம்முடைய சர்க்கார் அவர்களுடைய கரத்தை பிடிக்கச் செய்து அவர்களுடைய மேலான திரு பார்வையை நம் மீது பட வைத்து நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நமக்கு நசீபை தந்து அவர்களை சந்திக்க வைத்து அவர்களுடைய திருமுகத்தை பார்க்க வைத்து அவர்களுடைய திருவாயிலிருந்து மலர்ந்த சொற்களை எல்லாம் கேட்க வைத்து நம்மை அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவராக தேர்ந்தெடுத்து கொண்டார்களே, அது அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, நான் ஓதுகின்ற காலத்தில் அவர்களை சந்திக்க முடியாமல் ஊரினுடைய கடுமையான பிடியிலிருந்து சர்க்கார் அவர்களுடைய பழைய வீட்டில் தலிமாத்துகள் நடந்து கொண்டிருக்கும், அழைப்பார்கள். ஆனால் ஊரினுடைய மிக கடுமையான ஒரு நிலையை எண்ணி அந்த வீட்டிற்கு, பழைய வீட்டிற்கு செல்லாமல் நாங்கள் தவிந்து கொண்டிருந்தோம். நடுப்பள்ளியில் பெரும் ஹசரத் சர்க்கார் அவர்கள் அப்போதெல்லாம் ஊரிலே எந்த பிரச்சனையும் இல்லாத இருந்த நிலையில் நடுப்பள்ளி பழைய பள்ளியாக இருக்கின்ற போது சர்க்கார் அவர்கள் அங்கே திக்ர் மஜ்லிஸை நடத்துவார்கள். அங்கெல்லாம் சென்று நாங்கள் திக்ரிலே கலந்து கொள்வோம். அதற்கு பின்னால் தான் பிரச்சனைகள் எல்லாம் எழுந்தது. அதற்கு பின்னால் நம்முடைய எங்களுடைய தெருவிலே இருக்கக்கூடிய ஹாஜா முகமது மௌலானா அவர்கள் கூப்பிடுவார்கள், வாங்க தாலிமில் போய் கலந்துக்கலாம், வாங்க கொஞ்சம் வந்து பாருங்க, ஒரு நாளைக்கு வாங்கலான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போல்லாம் வந்தாங்க, பயந்துக்கிட்டே இருந்தோம் ஊருக்காக வேண்டி. அல்லாஹ் தாலா மதீனா ஷரீஃபிலே வைத்து சர்க்கார் அவர்களை சந்திக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி சர்க்கார் அவர்கள் பார்த்தவுடன்
அப்போது டாக்டர் ஹலீஃபுல்லா டாக்டர் அவர்களோடு சேர்ந்து சர்க்கார் அவர்கள் உம்ராவுக்காக வந்த நேரத்தில் எங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஜியார் அவர்கள், உங்கள் ஊரில் இருந்து ஒருத்தவங்க பெரியவங்க வந்திருக்கிறாங்க, வாங்க போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் சர்க்கார் வந்திருக்கிறத பார்த்தேன். சர்க்கார் சொன்னாங்க, அந்த நேரத்தில் நான் போன உடனே டாக்டர் சாப்பிட்ட சொல்லி, இந்த பிள்ளைலாம் எதிர்ப்பும் இல்லை ஆதரவும் இல்லை, இவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டாங்க. அப்போ அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் அவனுடைய விளக்கங்களை சொல்லி காட்டினாங்க. அப்போவே சர்க்கார் அவர்களிடத்திலே நாம் ஊருக்கு போய் பையத்தாகணுங்கிற அந்த எண்ணம் உள்ளத்தில் வந்துச்சு. அதே அடிப்படையில் ஊருக்கு வந்த பின்னால் சர்க்கார் அவர்கிட்ட வந்து நம்ம பையத்தானோம். சர்க்கார் அவர்கள் தாலிமாத்துகளை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தாலிமாத்திலே தினந்தோறும் வந்து அமர்வோம். சர்க்கார் அவர்கள் ஒவ்வொரு நேரத்தில் நல்லா கடுமையாகவும் பேசுவாங்க. அழுதுகிட்டே உட்கார்ந்துருப்பேன். ஆனால் சர்க்கார் அவர்கள் தங்கள் கூட 40 நாளைக்கு இருக்குமாறு சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த நேரத்தில் வீட்டினுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக கூட இருக்க முடியாமல் சர்க்கார்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், நான் இமாமத்துக்கு போகணும்னு சொல்லி. இப்போ சர்க்கார் சொன்னாங்க, உங்களை கஷ்டப்படாமல் நான் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வாழணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, நான் என்னவா செய்வேன் அப்படின்னு சொல்லி பல தடவைக்கு பின்னால் சொன்னாங்க. இமாமத்துக்கு போவேணான்னு சொன்னாங்க. என் கூட இருங்கம்மா அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் தான் சர்க்காருடைய பேச்சை கேட்காம போயிட்டேன். அதை இப்போ உணர்றேன். எனக்கு இந்த தாலிமாத் இன்னும் சரியா என்னுடைய உள்ளத்தில் உட்காரல. சஜ்ஜாதாவுடைய பிச்சையில் அல்லாஹ் தாலா அந்த தாலிமாத்தை என்னுடைய உள்ளத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அல்லாஹ் தாலா எனக்கு நசீபை தரணும். எனக்கு பேசுறதுக்கு முடியல, எப்படி பேசுறதுன்னு தெரியல. எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் என்னால் அப்படிப்பட்ட ஒரு பேச்சை என்னால் பேச தெரியல. எனக்கு சர்க்காருடைய அந்த துவாவை தான் நான் எதிர்பார்க்குறேன். சஜ்ஜாதா அதை பூர்த்தி செய்வாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் நல்லா சஜ்ஜாதானுடைய அந்த புனித பரக்கத்தை கொண்டு இந்த தாலிமாத்தை என்னுடைய உள்ளத்திலே நிரப்பி வைக்க எல்லாரும் துவா செய்யுங்க. நான் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சர்க்காருடைய பிச்சையை கொண்டு இந்த தாலிமாத்துகளை நம்முடைய உள்ளத்திலே முழுமையாக பதிய வைத்து, அல்லாஹுதான் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் என்ற அந்த முழுமையான உணர்வுகளை பரிபூரணமான முறையிலே நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹு தாலா நிரப்பி, சர்க்கார் அவருடைய அந்த துவா நம் அனைவர்களுக்கும் கிடைப்பதற்கு உண்டான நசீபினை வல்லநாயன் அல்லாஹ் நமக்கு தந்து இம்மை மறுமை இருவுலக வாழ்க்கையையும் சிறப்பாக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.